வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு. நான் ஏன் ஸ்டார்டிங்கிலே இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதில் டைமிங் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே நான் எல்லா விதமான தகவல்களையும் சொல்லிடணும். எப்படி ஆட்கள் எடுக்கிறாங்க, எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ப்ரொசீஜரு, என்னென்னலாம் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கீழே இருக்குது, தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டோட்டலாக தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு, ஸ்கீம்ஸ் அப்டேட், ஜாப்ஸ் அப்டேட், நியூஸ் அப்டேட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு 2026 டு 2027. என்னங்க இது முக்கியமான அறிவிப்பு? ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அப்படின்னா, ஆமாம், ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை என்பது இந்திய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதாவது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்க, இதை நாங்கள் எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்ன? ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு ஆஃப்லைன் மூலமாக டாக்குமெண்ட் எல்லாமே அதாவது A4 ஷீட் போஸ்ட் கவரு, ஃப்ரண்ட் அட்ரஸ் தெளிவாக போட்டிருக்கணும், 27 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்டு, அதேமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாம் வச்சு நாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். இல்லை அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு நம்ம நேரடியாக போய் கூட அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா? அதுமாரி ப்ரொசீஜர் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யாரெல்லாம் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். இதில் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் பேக்கர்ஸுக்கு. அதேமாரி சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூல். இந்த ரூலை பிரேக் பண்ண முடியாது. இது நீங்கள் கட்டாயமாக பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்க, இப்போ இதனால் என்ன அப்படின்னா, இப்போ டேட்டு அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு வேலைவாய்ப்பு ஆல்ரெடி ஜிஓ பாஸ் ஆகிருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது மறுபடியும் மேல்முறையீடு போய் ஒரு கேஸ் போட்டு மறுபடியும் வந்தால் பிரச்சனை. இப்போயத்துக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கும் சரி, பேக்கர்ஸுக்கும் சரி. சேல்ஸ்மேன் இருக்கார் அப்படின்னா பேக்கர்ஸு, மேல்னா மேல் சேல்ஸ்மேன், பேக்கர்ஸ் ஃபீமேல் அப்படின்னா ஃபீமேல் சேல்ஸ்மேன். இப்படி தான் ரூல் படி இப்போ புது சட்டம் கொண்டு நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது அரசியல் களத்தில் ரொம்ப இதாக போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு புது அறிவிப்பு ஒருத்தர் கொடுக்குறாரு, ஃபேமஸான விசில் அடிச்சுட்டு கொடுக்குறாரு அப்படின்னாலே நாம் அதை நம்ம கேப்சர் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாக்குகள்லாம் நமக்கு வரும். அதை நிறைவேற்றி உடனே இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணல அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று, என்னங்க இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்குமா இந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. வேலை கிடச்சி அப்புறம் அது இல்லை இல்லீகல் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வெளியே தோற்ற பார்ப்பாங்க. அதனால் நம்ம முன்னாடியே எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆஃப்லைனா ஆன்லைனானா, இது ஆன்லைன் தான், ஆஃப்லைன் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறப்ப 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, அடுத்து உங்கள் ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது வரும். உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது கொடுக்கணும். அடுத்தது வந்து ரூ. 150 டிடி எடுக்கணும். அதுவும் கூட்டுறவு சொசைட்டியில் தான் எடுக்கணும். சனி, ஞாயிறு சொசைட்டி லீவு அதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். சனி, ஞாயிறில் விண்ணப்பிச்சுக்கலாம்னா டிடி ஒரு டேட்டில் இருக்கும், நீங்கள் விண்ணப்பிக்கிற டேட் ஒரு டேட்டில் இருக்கும். அப்படி இருக்கலாம், இருந்தாலும் ஒரே டேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். ஓகேங்களா? மாவட்டத்துக்கு வேறுபடுமானா ஆமாம், மாவட்டத்துக்கு வேறுபடும். லிங்க்கும் வந்து மாவட்டத்துக்கு வேறுபடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அறிவிப்புகள் சில நாட்களில் அறிவிப்புகள் வரப்போகுது. நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ லிங்க்ஸ் நான் வந்து கொடுப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கு லிங்க் போர்ட்டல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு ரேஷன் ஜாப்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா வரும். நீங்கள் போய் அதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக தெரியப்படுத்துகிறேன். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.